பாண்டிய ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, அடுத்த வர எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு ராஜியை நீ சீக்கிரமாக போலீஸ் ஆனால் மட்டும்தான் உனக்கான மரியாதை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு நீ சீக்கிரமாக போலீஸ் ஆகிறதுக்காக உன்னோட எஃபெக்டை போடு. எப்போ பாரு நானே உனக்கு கிளாஸ் எடுக்க முடியாது ராஜி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ராஜி இருந்துட்டு யார்கிட்டேயும் சொல்லாமல் கொள்ளாமல் கதிர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கிரவுண்டுக்கு போயிட்டு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக கதிர் போன உடனே யாரோட உதவியும் இல்லாமல் என்னோட எஃபெக்டை நான் போடணும்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இல்லை, ஆனால் உன்னோட எஃபெக்ட்டுக்கு பின்னாடி நான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றாங்க ராஜி. எதுவாக இருந்தாலையும் என்கிட்ட நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ராஜுக்கு துணையாக நிற்கிறாங்க. அதுக்கடுத்து தான் ஒரு எக்ஸாமும் வருது, அதனால் சென்னைக்கு போகணும். எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டா கண்டிப்பாக போஸ்டிங் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் ராமச்சந்திரன் இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள கையெழுத்தை போட்டுட்டீங்களா? கண்டிப்பாக அவர் நீங்கள் கேட்டதை விட அதிகமாகவே பணத்தை கொடுப்பாரு, தயங்காமல் வாங்கிக்கோங்க. இது மீனாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமாமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. மீனாவுக்கு தெரிஞ்சாதானே? மீனாவுக்கு தெரியாமலே இருக்கட்டும், முதல்ல உங்களுக்கான பைக்கை சீக்கிரமாக வாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஷோரூம் இருக்கா, அந்த ஷோரூம்க்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அந்த பணத்தை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கான பைக்கை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.